ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் லாரா டைம்ஸ். இவ்வளவு நாள் ஏசியை போட்டுட்டு நல்லா குளு குளுன்னு ஜாலியாக தூங்கிட்டு இருந்தோம். அதுக்கு இப்போ வச்சுட்டாங்க ஆப்பு. இனிமே ஏசி கூலிங்க 20 டிகிரிக்கு கீழே வைக்க முடியாது அப்படின்ட்டு ஒரு அதிர்ச்சியான செய்தியை வெளியிட்டிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மத்திய மின்சாரத்துறை மந்திரி அறிவிச்சிருக்காரு. அது என்ன அப்படிங்கிறத பற்றின டீட்டெயிலை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பெல் பட்டன் அழுத்திட்டு ஆல்ங்கிறத ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபர்தராக நாங்கள் அப்லோட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாட்டின் மின்சார பயன்பாடு அதிகரிப்பதை கட்டுப்படுத்த ஏசி எந்திரங்களின் இயக்கத்தை முறைப்படுத்த திட்டமிட்டுள்ளதாக மத்திய மின்சாரத்துறை மந்திரி அறிவிச்சிருக்காரு. அதனால என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏசியில நம்ம 20 டிகிரிக்கு கீழே, அதாவது 15 16 எல்லாம் வச்சுட்டு நம்ம ஃபுல் கூலிங்ல வச்சுட்டு தூங்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா 20 டிகிரிக்கு கீழே குறைக்க முடியாத மாதிரி ஏசியை இனிமே செய்யறதே அந்த மாதிரி செய்ய போறாங்களாம். அப்போ 20 டிகிரிக்கு கீழே நம்ம ஏசியை குறைக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெப்பநிலை 28 டிகிரிக்கு மேல அதிகரிக்க முடியாமல் இருக்குமாறும், 20 டிகிரிக்கு கீழே கூலிங்கை குறைக்க முடியாம இருக்கிற மாதிரியும் ஏசி மெஷினையே உருவாக்க போவதாக அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஏசி எந்திரங்கள் 16 டிகிரி முதல் 30 டிகிரி வரை வெப்பநிலையை கூட்டி குறைக்கிற வகையில அமைக்கப்பட்டிருக்கு. இந்த புதிய கட்டுப்பாடுகள் அமலுக்கு வரும் நிலையில் 20 டிகிரி முதல் 28 டிகிரி வரை மட்டுமே ஏசியை பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி பயன்படுத்துறதுனால நம்ம மின்சார பயன்பாட்டை குறைக்க முடியும் அப்படின்ற அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.